வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை, விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் டாக்டர் ஆர். ஸ்ரீதர். ஆலோசனையாளர் மிஸ் கௌசல்யா. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாரதி. நேயர்களே, பட்டிமன்ற பேச்சாளர் அவர்கள் நிகழ்ச்சியிலிருந்து ஒரு சிறிய பகுதியை கேட்போம். இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் இனிய வணக்கம். அறிவியல் தொழில்நுட்ப சாதனத்தின் பயன்பாடு முதியவர்களுக்கு பாதகமே என்ற தலைப்பில் தான் நான் பேச வந்துள்ளேன். முதல்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் போனு. அந்த காலத்துலாம் ஆண்ட்ராய்டு போனு அப்படின்னா யாருக்குமே தெரியாது. இப்போ முதியவரா இருக்கவங்க எத்தனை பேருக்கு ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்ண தெரியும்னு சொல்லிட்டு எண்ணி பார்த்துடலாம். அந்த இப்போ ஆண்ட்ராய்டு நிறைய வளர்ந்துட்டு வர்றதுனால ஆண்ட்ராய்டு போன் இருக்கு, இது பண்ணலாம் அது பண்ணலாம், அரை மணி நேரத்துல போன் அடிச்சா வீட்டு வாசல்ல வந்திருக்கு. இது ஆண்ட்ராய்டு போனை பயன்படுத்துறவங்களுக்கு மட்டும்தான். இது பயன்படுத்த தெரியாத எத்தனை பேர் இருக்காங்க. அப்போ அந்த முதியவர்களுக்கு எல்லாம இது பாதகமா தானே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆன்லைன் டிரான்சாக்சன் நம்ம எடுத்துக்கலாம். அந்த காலத்தெல்லாம் முதியவர்களுக்கான உதவித்தொகை, கணவனை இழந்த மனைவிகளுக்கு விதவை, இந்த அரசாங்க தர சலுகை எல்லாமே நேரடியாவே மணி ஆர்டர் மூலயமா இல்ல போஸ்ட் ஆபீஸ் மூலயமா அவங்களுக்கு வீடு தேடியே வரும். இப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த மணி ஆர்டரோ போஸ்ட் ஆபீஸோ இப்பெல்லாம் எங்க காண போச்சு அவ்வளவுதான், எங்கனே இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப தெரியல. ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா, கணவனை இழந்த மனைவிகளுக்கோ பெண்களுக்கோ இல்ல முதியோர்களுக்கோ உள்ள உதவித்தொகைக்கு நம்ம போயிட்டு ரெஜிஸ்டர் பண்றும் போதே அவங்களோட பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி வச்சுக்கிறாங்க. அதை கேட்டு வாங்கிட்டு மாசம் அவங்க அக்கௌண்ட்லயே நாங்க போட்டுடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இவங்க இதனால முதியவர்களுக்கு எத்தனை பேருக்கு போயிட்டு பேங்க்ல போயிட்டு சலான் எழுதி அவங்களுக்கு காசு வந்துருச்சா வரலையான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. அங்க போயிட்டு அவங்கள ஒருத்தவங்கள டிபெண்ட் பண்ணி தான் அவங்களால அந்த காசை எடுக்க முடியுதே கண்டி அவங்களால சுயமா போயிட்டு எதுவுமே பண்ண முடியல. எத்தனை பேருக்கு சலான் எழுத தெரியும்? யாருக்குமே தெரியாது. அங்க போனாலும் ஒரு வயசானவங்க போயிட்டு நின்னு, அம்மா இந்த சலான் மட்டும் கொஞ்சம் எழுதிட்டாங்களே, எனக்கு விதவை காசு வந்திருக்கா முதியோர் காசு வந்திருக்கான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களை அவங்க டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. இதுவே நம்ம முதியோர்களுக்கான ஒரு பாதகம்னே சொல்லலாம் டெக்னாலஜி. இன்னொன்னு லேண்ட்லைன் போன் இருக்க டைம்ல முதியவர்கள் ஒரு பேப்பர்லயோ பென்லயோ நம்பரை எழுதி கொடுத்து அவங்க போட்டு எல்லார்கிட்டயும் பேசலாம். ஆனா இப்போ ஆண்ட்ராய்டு போன் அவங்களுக்கு யூஸ் பண்ண தெரியல. அப்பெல்லாம் லேண்ட்லைன் போன் இருக்கும் போதே அவங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப நான் இவங்களுக்கு போன் பேச போறேன், அவங்களுக்கு போன் பேச போறேன்னு சொல்லிட்டு அவங்களாவே போன் பேசிருக்காங்க. இப்போ லேண்ட்லைன் போன் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டே வருதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி லேண்ட்லைன் போன் அழிஞ்சிட்டு வர மாதிரியே முதியவர்களின் சந்தோஷம் கூட அழிஞ்சிட்டு வருதுன்னு சொல்லலாம். எதனாலன்னா, இந்த அறிவியல் தொழில்நுட்பத்தாலதான். ரெண்டாவது, டிஜிட்டல் வேர்ல்டுன்னு சொல்றாங்க. அந்த டிஜிட்டல் வேர்ல்டுல லேப்டாப், மொபைல் இது எல்லாமே எல்லார் வீட்லயுமே இப்ப இருக்கு. அத்தியாவசிய தேவைகள்ல மொபைலும் லேப்டாப் எல்லாமே இருக்கு. இந்த மொபைல் லேப்டாப்னால முதியவர்கள் தனிமைப்படுத்ததான் படுறாங்க. இப்போ கொரோனா டைம்ல இந்த சமூகத்துல எல்லாருமே தனிமைப்படுத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இந்த லாக்டவுன் பீரியட்ல. ஆனா குடும்பம்ன்ற ஒரு சமூகத்துல பெரியவர்கள் தனித்தே இருக்காங்க. எதனாலனா, இப்போ லாக்டவுன் பீரியட்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்துடுச்சு, ஆன்லைன் கிளாஸஸ் வந்துடுச்சு. ஆளாளுக்கு ஒவ்வொரு போனை தூக்கி ஒரு மூலையில உட்காந்துக்கிறாங்க, லேப்டாப்பை தூக்கிட்டு போய் ஒரு மூலையில உட்காந்துக்கிறாங்க. இதுல முதியவர்களுக்கு, வீட்டுல உள்ள பெரியவங்களுக்கு குடும்பத்துக்குள்ள சந்தோஷமா பேசி இருக்க முடியல. ஒரு குழந்தை கிட்ட அந்த முதியவர் போயிட்டு பேசினாலே, தாத்தா பாட்டி எனக்கு இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸ் இருக்கு, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் சொல்றாங்க. நம்ம ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் போனோம்னா இந்த கோவில் திருவிழாக்கள்லாம் தெருக்கூத்து அந்த மாதிரி எல்லாம் வைப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, வீட்டுல உள்ள எல்லாருமே போயிட்டு அந்த தெருக்கூத்துல போயிட்டு இது பார்த்து எல்லாருமே கொஞ்சம் பேசி சந்தோஷமா இருப்பாங்க. அங்க என்னென்னலாம் நாடகம் நடக்கிறாங்களோ அது எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ நியூக்ளியர் ஃபேமிலி, ஜாயிண்ட் ஃபேமிலின்னு சொல்லிட்டு, நியூக்ளியர் ஃபேமிலினா அப்பா அம்மா குழந்தைங்க, ஜாயிண்ட் ஃபேமிலினா தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா அக்கா இவ்வளவு பேர் இருக்காங்க. அந்த நியூக்ளியர் ஃபேமிலியா இருக்க அப்பா அம்மா பசங்க மட்டும் போயிட்டு இது பண்ணாங்க. டெக்னாலஜி மூலியமா முதியவரை ஒதுக்கி வச்சுட்டு தான் அவங்க போறாங்க. அவங்களால ஒரு சமுதாயத்துல சுதந்திரமா இருக்க முடியல. அவங்க ஆசைப்பட்டது எதுவுமே பண்ணவும் முடியல. ரஜினி முருகன் படம் தெரியும்ல,
அந்த ரஜினி முருகன் படத்துல வந்து டெக்னாலஜின்ற பேர்ல நீங்க எல்லாத்தையும் படிச்சுட்டு நான் வெளிநாட்டுல போயிட்டு வேலை பாக்குறேன், ஐடி கம்பெனில வேலை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியோட போய் செட்டில் ஆகுறாங்க. அந்த தாத்தா வந்து பேரன் பேத்தி எல்லாத்தையும் பாக்கணும்னா ஒரு வீடியோ கால்ல வந்து பாக்கலாம். ஆனா வீடியோ கால்ல வந்து பேசிக்கலாம். எப்படி இருக்கீங்க தாத்தா, எப்படி இருக்கீங்க பாட்டி, எப்படி இருக்கீங்க சித்தப்பா, இது மட்டும் தான் நம்மளால கேட்க முடியும். இப்போ அப்ராடுக்குள்ள வேலைக்கு போறவங்க வந்து வீடியோ கான்பரன்ஸ் கால் மூலியமா தான் வந்து தன்னுடைய பேரம்பேத்தி எல்லாம் பார்க்க முடியுது. அவங்களால ஒரு தன்னுடைய பேரம்பேத்திய வந்து அவங்க வீடியோ கான்பரன்ஸ் கால் இல்லைனாலும் வந்து அந்த காலத்துல வந்து கட்டி அடைச்சி முத்தம் கொடுத்து இந்த மாதிரி வந்து பாசத்தை வெளிப்படுத்தினாங்க. ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துல அந்த மாதிரி கிடையாது. ஒரு தாத்தா பாட்டி வந்து ஒரு பேரம்பேத்தி அன்பு பொழியறதுக்கே அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் இல்லாதப்ப அவங்க வந்து ஒரு தனித்து விடப்படுறாங்க. அவங்களுக்கு மன உடைச்சலுக்கு ரொம்ப ஆளாகுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு எல்லாமே பழக்கப்பட்ட படம் மஞ்சப்பை படத்துல வந்து அந்த தாத்தா பேர அந்த 2 உறவுக்கு மிக அழகான உறவை வந்து இந்த டெக்னாலஜி தான் வந்து பிரேக் பண்ணி வைக்குது. எப்படின்னா விமல் கேரக்டர்ல வந்து அப்ராடுக்கு போறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் வந்து லேப்டாப்ல பண்ணி வைக்கிறப்ப அந்த தாத்தாக்கு இந்த டெக்னாலஜியை பத்தின ஒரு நல்ல நாலேஜ் இல்லாதது காரணத்தினால அந்த லேப்டாப் எடுத்து போய் அடுப்புல வச்சு அது வெடிச்சு போகுது. அதனால என்னுடைய வாழ்க்கையே இந்த நாலதான் போச்சுன்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவை இந்த பேரை வந்து திட்டி வெளியே அனுப்பிடுறாங்க. அப்போ இந்த டெக்னாலஜி பத்தின ஒரு நல்ல அறிவு இருந்தா அந்த தாத்தா அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாங்க. அறிவு இருக்கிறது இல்லாதது வந்து அந்த பெரியவரோட தப்பு கிடையாது. அந்த பேரன் தான் வந்து எல்லாத்தையுமே சொல்லி வைக்கணும். இப்படி அந்த டெக்னாலஜின்னு ஒண்ணு உள்ள வராம இருந்திருந்தா அந்த தாத்தா பேரனோட அழகான உறவு வந்து நீடிச்சு இன்னமும் நல்லா அழகா இருந்துக்கும். இந்த டெக்னாலஜினாலதான் அந்த அழகான உறவு வந்து கெட்டு போகுது. அதுக்கடுத்து இப்ப ஃபர்ஸ்ட்லாம் வந்து நாலாமே சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப சாப்பிட்டு எங்க தாத்தா கூட படுத்து தாத்தா நான் வந்து தெனாலிராமன் கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய கதை சொல்லி நாங்க தூங்கின காலம் எல்லாம் உண்டு. இந்த நிகழ்ச்சியை கேட்ட நம்முடைய நேயர்கள் என்ன சொன்னார்கள்? என் பெயர் பேபி, என் வயது 45. நான் நிலா வானொலியில் பட்டிமன்ற பேச்சை கேட்டேன். அது மிகவும் அருமையாகவும் பயனுள்ளதாகவும் இருந்தது. நேயர்களே, திருமதி மங்கை கடல் பாசியை பற்றி கூறிய நிகழ்ச்சியிலிருந்து ஒரு சிறிய பகுதியை கேட்போம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் இளஞ்சியம். மங்கை எப்படி இருக்கீங்க? வாழ்க வளப்பட மங்கை, நல்லா இருக்கிறோம். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டனே. மங்கை, நான் வந்து இன்னைக்கு இட்லி தான் சாப்பிட்டேன். நீங்க என்ன சாப்பிட்டீங்க? நம்ம சாப்பாடே வேறப்பா. இட்லி தோசை எல்லாம் கிடையாது நம்ம சாப்பாடுக்கு. ஒன்லி சீவீடு. ஓ, சீவீடா? அப்படின்னா கடல் பாசியா? புதுசா இருக்குதே, யாருமே சொல்லாத சாப்பிட்டுருக்கீங்களே. கடல் பாசியே தான் மங்கை. கடல் பாசின்னா நல்லா பெருசு பெருசா காய்கறி மாதிரியே கடல்ல வளருது. நம்ம மீனெல்லாம் பிடிச்சி சாப்பிடுற மாதிரி இந்த காய்கறியையும் நம்ம எடுத்து சாப்பிடலாம். என்னோட பிரேக்ஃபாஸ்டுக்கு நான் இந்த கடற்பாசிய பறிச்சுட்டு வந்து பாடம் பண்ணி வச்சிருக்கேன். அதை கட் பண்ணி ரைஸ்ல கஞ்சி வச்சு அதுல போட்டு கொதிக்க வச்சு அதுதான் நம்ம காலை உணவே. மங்கை, கடல் பாசியை சாப்பிட்டேன்னு சொல்றீங்க. கடல்ல இருக்க ஃபிஷ் எடுத்து சாப்பிட்டாலே ஒரே பேட் ஸ்மெல் வருது. இந்த பாசி, கடல் பாசி பேட் ஸ்மெல் வராதா? கடல் பாசி பேட் ஸ்மெல் வராது. நீங்க முதல்ல பேட் ஸ்மெல்னு சொல்லாதீங்க. ஏன்னா மீன் சாப்பிடுறவங்க எல்லாம் கோச்சிக்க போறாங்க. அவங்களுக்கு எல்லாம் அது ரொம்ப வாசனையான பொருள். கருவாடு வாசனை இல்லாம சில பேர் சாப்பாடே சாப்பிட மாட்டாங்க. கடல்ல வளர்ற தாவரங்களாகட்டும் உயிரினங்களாகட்டும் எல்லாத்துக்கும் ஒரு வாசனை இருக்கு. அந்த வாசனை போகணும் அப்படின்னு நினைச்சோம்னா அது கூட சில சாமான்லாம் சேர்த்து, அதாவது வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இப்போ சாம்பார் வைக்கிறோம்னா அதுக்கு சாம்பார் பொடி, கருவேப்பிலை அதுல போடுறதுக்கு நம்ம எல்லாம் சேர்க்கிறோம்ல, அது ஒரு புது வாசனை கொடுக்குதுல்ல. அது மாதிரி நம்ம இந்த கடல் பாசியை பறிச்சுட்டு வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கிறதுக்கு சில மெத்தட் எல்லாம் இருக்கு. அப்படி சாப்பிடும்போது எந்த வாசனையும் அடிக்காது, ரொம்ப டேஸ்டா இருக்கும். பரவாயில்ல மங்கை, இந்த கடல் தாவரத்தை ஒரு காய்கறியா யூஸ் பண்ணலான்னு சொல்றீங்க. அப்போ இது கம்ப்ளீட்டா வெஜிடேரியன் டயட்டாவும் ஆயிரும், நல்லா புரோட்டீன் ரிச் டயட்டாவும் ஆயிருமே. ஆமா மங்கை, நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப சரி. ஏன்னு கேட்டீங்கன்னா மீன் சாப்பிடாதவங்க, கடல்ல இருந்து மீன் வருது, அந்த மீனை சாப்பிடுறவங்க நான் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்றோம். மாமிசம் சாப்பிடுறவங்க வேகன் அப்படின்னு, வேகன் ஃபுட்டு, வெஜிடேரியன் மாமிச உணவு சாப்பிடாதவங்களுக்கும் புரோட்டீன் வேணும் இல்லையா? அதே மாதிரி இந்த மீன்ல இருக்கிற புரோட்டீன் அவ்வளவும் இந்த கடல்வாழ் தாவரங்களையும் இருக்கு. உபயோகமும் நமக்கு கட்டாயம் கிடைக்கும். நம்ம மீன் சாப்பிடுற மாதிரியே இந்த கடல்வாழ் தாவரங்களையும் யூஸ் பண்ணலாம். மீன்ல இருக்கிற மாதிரி புரோட்டீன் இந்த கடல்வாழ் தாவரங்களையும் இருக்கு. மீனுக்கு இணையா இந்த உணவை நம்ம வெஜிடேரியன் உணவா உண்ணலாம்.
அப்படிதான் ஒரு குறிப்பிட்ட கடல் பாசி மட்டும் உண்டா, எல்லா கடல் பாசியும் சாப்பிடலாமா? எல்லா கடல் பாசியும் சாப்பிடலாமங்க. ஆனா நம்ம மக்கள் இந்த ஃபேக்டரிலாம் இருக்குல்ல, தொழிற்சாலையெல்லாம் இருக்குல்ல, எல்லாமே கடல்ல போய் தான் சேரும். ஆறா இருந்தாலும் சரி, எல்லா இந்த நீர்நிலைகள் எண்டு வந்து கடல்ல தான் போய் சேருது. அப்ப இந்த கடல்ல சேர இந்த நீர்நிலைகள் இருக்கிற இடத்துல இந்த ஃபேக்டரி இருந்துச்சுன்னா, அந்த ஃபேக்டரி கழிவு, அந்த தொழிற்சாலைகளோட கழிவு எல்லாம் போய் அந்த நீர்நிலைகள்ல சேருது. அந்த மாதிரி கடல்லையும் இந்த தொழிற்சாலை கழிவு சேர்ற இடத்துல போய் நம்ம பறிச்சு எடுத்து சாப்பிடக்கூடாது. நடுக்கடல்ல போய் எடுத்தோம், அது மாதிரி இந்த பொல்யூஷன் இல்லாத கடல்ல போய் நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா நமக்கு எந்த கஷ்டமும் வராது, எல்லாமே நல்லதுதான். அதுல நிறைய விதமான ஆல்கே இருக்கு. கடல் பாசி அப்படிங்கறது வந்து ஒன்னே ஒண்ணு இல்ல, விதவிதமா கடல் பாசி இருக்கு. இந்த கடல் பாசின்னு சொல்றீங்க இல்லையா, நார்மல் நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுமே சீவீடு, அதுதானே? இப்போ நிறைய நான் ஜியாகிரபிக் சேனல்ல பார்த்துருக்கிறேன், கடலுக்கு அடியில விதவிதமான கிரீன் ஆல்கே, அப்புறம் பிரவுன் ஆல்கே, ரெட் ஆல்கேன்னு இருக்கும், அதுக்கு நடுவில் மீனெல்லாம் ஓடிட்டு இருக்கும். அந்த ஆல்கேவை தான் நீங்க சொல்றீங்களா, இல்ல வேற ஏதாவதா? அதேதான் இளஞ்சியம், அதேதான் நீங்க சொல்றதேதான். நீங்க படிச்சிருப்பீங்க, எல்லா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் ஆல்கே பத்தி, பாசிகளை பத்தி படிச்சிருப்பாங்க. ஆனா சில பேர் இந்த வழுக்குது இல்ல, அதுதான் பாசின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இல்லவே இல்ல. கடல்ல கலர் கலரா, அந்த ஜியோகிராபிக் சேனல்ல நீங்க பாக்குறீங்களா, கலர் கலரா மீன் உள்ள பூந்து வளரும், அதாவது ரெட் ஆல்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிகப்பு நிற பாசிகள், பழுப்பு நிற பாசிகள், அப்புறம் பசுமை நிற பாசிகள்னு இருக்கு. இந்த பாசிகள் எல்லாமே கடல்ல கடவுளால உண்டாக்கப்பட்ட தாவரங்கள். இந்த தாவரங்கள்ல இருக்கிற அந்த பிக்மெண்ட், அப்புறம் அதுல இருக்கிற செகண்டரி மெட்டபலைட்ஸ் நம்ம உணவா சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது செய்யுது, வியாதிகள் வராம தடுக்குது. நீங்க சொல்றது சரிதான். அதே சேம் ஆல்கே தான் நம்ம சாதாரண நீர்நிலைகள்ல இருக்குது, கடல்ல இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நிறைய பொட்டன்ஷியலோட இருக்கு. அங்கே நீங்க கடல் பாசி பத்தி ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க, ஆனாலும் உங்களுக்கு இத்தனை விஷயங்கள் தெரியுது. ஆனா சாதாரண மனுஷங்களுக்கு இதை பத்தி தெரியாது. அவங்களுக்கு எல்லாம் எப்படி இதை பத்தி தெரியும்? இப்ப ஆனா நிறைய நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து இதை பத்தி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி இதுக்காக பட்ஜெட்ல நிறைய பணம் எல்லாம் அலாட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. நான் படிச்சதை பார்த்தா பண்டை காலத்தில் கூட இதை உணவா சாப்பிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் எங்களுக்கெல்லாம் நிறைய இதை பத்தி தெரியாது. நீங்க சொல்றது ரொம்ப சரி மங்கை. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, எப்படி இந்த மருந்து செடி, சித்தர்கள், ஆயுர்வேதம் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ற மாதிரி எல்லாருக்கும் இந்த மருந்து செடி பத்தி தெரிஞ்ச மாதிரி இந்த கடல்வாழ் தாவரங்களை பத்தி எல்லாருக்கும் தெரியல. ஆனா அதாவது நிறைய விஷயங்கள் தெரியல. ஆனா கடற்கரையோரமா இருக்கிற ஜனங்களுக்கு இதை பத்தி தெரியுது. நானும் இந்த ஆராய்ச்சி சம்பந்தமா சித்தர்கள் எழுதின புஸ்தகம், ஆயுர்வேதிக் புஸ்தகம் இதெல்லாம் வச்சு நானு நிறைய ரிசர்ச் பண்ணி உள்ள ஏதாவது இருக்கா அப்படின்னு பாத்திருக்கேன். அப்படி பார்க்கும்போது கடல் பாசி அப்படின்னு நிறைய இடத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அது முக்கியமா இது மட்டும்தான் அது மட்டும்தான் அப்படி சொல்லல. ஆனா கடல் பாசி ஒரு மருத்துவ குணம் உள்ளது அப்படின்னு சித்த மருத்துவத்துல இருக்கு, ஆயுர்வேதத்துல இருக்கு. அதுக்கப்புறமா இந்த கடல் பாசி ஏன் இவ்வளோ தன்மை உள்ளதா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல இருக்க அந்த கலர் தான். அந்த கலரை உண்டாக்குற நிறமிகள், அதாவது சிகப்பு நிற நிறமிகள் அப்படின்னா ஃபைகோ எரித்திரின் அப்படின்னு சொல்றது. இந்த சிகப்பு நிற நிறமிகள் இருக்கிறதுனாலதான் அந்த பாசிகள் வந்து சிகப்பு கலரா இருக்கு. அப்புறம் பழுப்பு நிற நிறமிகள், அதாவது பிரவுன் பிக்மெண்ட் அப்படின்னு சொல்றது. இந்த பழுப்பு நிற நிறமிகள் அப்படிங்கிறது ஃபியூகோசாந்தின், இது இருக்கிறதுனாலதான் அந்த பாசிகள்லாம் பழுப்பு பாசியா இருக்கு. அப்புறம் குளோரோஃபில் ABC, அதாவது பச்சையம் அப்படின்னு சொல்றோம். அந்த பச்சையம் இருக்கிறதுனால பசுமை நிற பாசிகள் இருக்கு. இந்த பிக்மெண்ட்டுக்கெல்லாம் இருக்கிற கேரக்டர் சில தனிப்பட்ட நிறமிகளை உண்டாக்குது. அது மட்டும் இல்ல, தனிப்பட்ட அந்த காம்பவுண்ட்ஸ், அதாவது கூட்டு பொருட்களை உண்டாக்கி வச்சிருக்கு தாவரத்துல. அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட வியாதிகளுக்கு அது ரொம்ப நல்லதா இருக்கு. இன்னைக்கு நீங்க மட்டும் நினைச்சீங்கன்னா நம்ம பாப்புலேஷன் growth, அதாவது நம்ம மக்கள் தொகை பெருக்கத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம கடலை தேடி போக வேண்டிதான் இருக்கும். மீனுக்காக மட்டும் இல்ல, இந்த பசும் பாசிக்காகவும், நீல பாசிக்காகவும், சிகப்பு பாசிக்காகவும், பழுப்பு பாசிக்காகவும் நம்ம கடலை தேடி போற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. சரி, இதை வந்து மெடிசனல் யூஸ் இருக்குன்னு சொன்னீங்களே, எல்லா வியாதியும் குணமாக்கக்கூடிய தன்மை இதுல இருக்கா? அப்புறம் பர்டிகுலர்லி டயபெட்டிஸ், அது மாதிரி, அப்புறம் வீசிங் ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், இத மாதிரி பெரிய பெரிய வியாதிக்கெல்லாம் கூட இதுல இருந்து மருந்து தயாரிக்க முடியுமா? அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
இளஞ்சியம், இப்போ உங்களுக்கு டயபெட்டிக், அதனால அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. நிறைய வியாதிகளுக்கு மருந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மங்கை சொன்ன மாதிரி கவர்மெண்ட் இந்த வருஷம் பட்ஜெட்ல நிறைய கோடிக்கணக்கா ரூபாய் செலவழிக்கிறாங்க. ரொம்ப காலமா இந்த ரிசர்ச் போயிட்டு தான் இருக்கு. இந்த ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சிதம்பரத்துல அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல சென்டர் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடீஸ் இன் மரைன் பயாலஜின்னு இருக்கு. அது பாத்தீங்கன்னா சென்னையில NIOT நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜின்னு இருக்கு, கோவால இருக்கு, அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ல இருக்கு, அதுக்கப்புறம் குஜராத்ல இருக்கு, ராமேஸ்வரம் மண்டபத்துல 2 இன்ஸ்டிடியூட் இருக்கு. இந்த இன்ஸ்டிடியூட்ல எல்லாமே இதை பத்தி ஆராய்ச்சி தான் செஞ்சிட்டு இருக்காங்க, மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. இன்னும் நம்மளுக்கு மார்க்கெட் லெவல்ல வரதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஆனா நம்ம நேச்சுரல் டயட்டுங்கிற முறையில இதை நம்ம டயட்ல சேர்த்துக்கிட்டோம்னா நிறைய வியாதிகளை குணப்படுத்தலாம், கண்ட்ரோல் பண்ணலாம், கட்டுப்படுத்தி வைக்கலாம். இந்த நிகழ்ச்சியை கேட்ட நம்முடைய நேயர்கள் என்ன சொன்னார்கள்? என் பெயர் சரோஜா, எனக்கு வயது 51. நான் புதுச்சேரியில் வசிக்கிறேன். மங்கை மேடம் அவர்கள் நிலா வானொலியில் கடல் பாசி பற்றி பேசியது எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது.